ஓம் சாய்ராம். இன்னைக்கு புரட்டாசி முதல் நாள் பணவசியம் ஏற்பட பெருமாள் கோவிலில் என்ன மாதிரி நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி முடியாதவங்க கண்டிப்பாக வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அந்த கோயிலில் போயிட்டு செய்யும்போது உங்கள் வீட்டிலிருந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சம் பெறுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கோம். சரிங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சாலும் அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கிறதுல பல தடைகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுவாங்க, அந்த அளவுக்கு வேலை செய்வாங்க, ஆனால் அவங்க கையில் வந்து பணம் வரவே இருக்காது. அப்படி கஷ்டப்படுபவர்களும் இந்த இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்கள் வீட்டில் வந்து செல்வம் வந்து அப்படியே சேருங்க. அதே போல் நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான பணவசியமும் உங்களுக்கு ஏற்படும். அப்படி வந்து நீங்கள் வந்து பெருமாள் கோயிலில் போயிட்டு புரட்டாசி முதல் நாள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படி முடியாதவர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை அன்றைக்கு இந்த பரிகாரங்களை செய்யலாம். பெருமாள் ஆலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்வது உங்களுடைய செல்வ நிலையை உயர்த்தும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் நீங்கள் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளன்று எப்படி வந்து பெருமாளை வழிபாடு செய்தால் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து புரட்டாசி முதல் நாள் செவ்வாய்க்கிழமை, அதாவது பௌர்ணமியோ சேர்ந்து வருதில்ல, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் பெருமாளோட கோயிலுக்கு சென்று அந்த பெருமாளுக்கு துளசி மாலையை வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து அந்த பெருமாளை மனதார தரிசிக்க வேண்டும். சரிங்களா? இப்படி கொடுத்து முடிச்சுட்டு அங்கே வந்து பிரசாதமாக துளசி கொடுப்பாங்க. அந்த துளசியை வந்து கொண்டு வந்துட்டு உங்களோட வீட்டில் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் எப்பவும் போல் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த துளசியிலேயே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் பாதத்தில் வைத்து விட்டு கொஞ்ச நேரம் மனப்பூர்வமாக வேண்டிக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பணத்தடையும் இல்லாமல் பணம் நிறைய வந்து சேரணும் அப்படின்ட்டு மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு அதுக்கடுத்து இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு உங்களோட பீரோவில் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அங்கே வந்து வச்சுனுங்க. சரிங்களா? இப்படி செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும், பணத்தடை விலகும். இந்த ரெண்டுமே நடந்துச்சுனாவே போதும், உங்கள் வீட்டில் வந்து பணவசியம் ஏற்பட்டு பணம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு புறம் என்ன எல்லா சைட்லேருந்தும் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். நியாயமான முறையில் கஷ்டப்பட்டு உழைப்பவர்களுக்கு அந்த உழைப்புக்கான பணம் வந்து கண்டிப்பாக வரும். மேலும் பண வரவு பல சைட்லேருந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கண்கூடாக தெரியுங்க. ஏன்னா செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடிய பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைப்பதனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். ஒருவேளை உங்களால் வந்து இன்றைக்கி போக முடியலன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு வந்து அந்த துளசி மாலையை வந்து வாங்கி கொடுத்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த துளசியை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவர் பாதத்தில் வச்சுட்டு உங்களோட பீரோவில் வச்சுக்கோங்க. எங்கே பணம் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகி உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.